திரு அக்னீஸ்வரன், இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை அரசியலாக்கி பார்க்கிறதா அதிமுக ஒன்று. ஒரு விஷயத்தை வச்சு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற ஒரு பிராடர் ஆஸ்பெக்ட்ல பாத்திர முடியுமா? இது தேர்தல்னா திமுகவுக்கும் தானே தேர்தல் இருக்குது. ஏற்கனவே நீங்க எதிர்கட்சியா இருக்கிற போது 30,000 போராட்டங்களை அதிமுக அன்னைக்கு அனுமதி கொடுத்தாங்கல்ல. இந்த ஒரு போராட்டம் இப்ப ஆரம்பிச்சதுக்கே உங்களுக்கு இவ்வளவு இது வருது. ஏன் இவ்வளவு துடிக்கிறீங்க? அப்ப உண்மையை சொல்லிருங்க, இதுதான் நடந்துச்சுப்பா, எதுக்குப்பா தேவையில்லாத போராட்டம், பாருங்க கைது பண்ணிட்டோம், அடுத்த மாதத்துல நாங்க எல்லாம் விரைவாக நீதிமன்ற நடவடிக்கை அப்படின்னு சொல்லுங்க. ஒண்ணு, குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய தொடர் குற்றவாளி, ஹேபிச்சுவல் ஆஃபெண்டர் இந்த ஞானசேகரன். நீங்க துரைசாமி மகன் ஞானசேகரன் கட்சியில் இருக்கிறார், பொறுப்பெடுக்கிறார், அது வேற. ஆனால் கட்சிக்குள்ள இல்லாமலேயே ஒரு அமைச்சர் மீது ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டாருன்னா அப்ப கட்சிக்குள்ள இருந்தவரை விட செல்வாக்கு பெற்றவரா இருக்கிறார் பாருங்க. அதுதான் இங்க கேள்வி. ஒண்ணு, அங்க இருக்கக்கூடிய 56 கேமராக்கள், எத்தனை கேமராக்கள் அங்க இது பண்ணுச்சு? இந்த செல்போனை வச்சு தான் நீங்க பாக்குறீங்க. குறித்து விளக்கிட்டாங்க. புகைப்படம் எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, அதை விட்டுருங்க. சரி, அது விட்டுருவோம். சரி, புகைப்படத்தை விட்டுருவாங்க. ஏன்னா புகைப்படம் ஒண்ணுதான் இவங்களுக்கு தொடர்பா இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம். அதையும் விட்டுருவோமே. சரி, மன்னிச்சு விட்டுருவோம்னு வச்சுக்கோங்க. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப நான் கேட்பது, நீதிபதிகள் சொன்ன கருத்தை நான் இப்ப கேட்பது, வேந்தர் சொல்லிருக்காரு, வேந்தர் கரெக்ட், வேந்தர், இணைவேந்தர், துணைவேந்தர், இப்படி இவ்வளவு பேரும் இருக்கிற போது வேந்தர் அவர்கள் இதுவரை எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இதுக்கு பேசவே இல்லையே. ஏன் அப்படி பேச மாட்டீங்களோ? ஏன்னா உங்க மேல, உங்களுக்கு கீழே இருக்கிற துறையே இப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டுருவாங்களோ? பேசணும் இல்ல. ஆக அரசும் பேசல, அரசும் பேசல, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய துறை அவரும் பேசல. இங்கதான் பேசுறீங்கல்ல, அதை ஏன் இதுவே கேட்டு புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாருல மரியாதைக்குரிய அண்ணன் நக்கீரன் பிரகாஷ், டிடெக்டிவ் ஏஜென்சி, பெரிய ஒரு பத்திரிகையாளர், புலனாய்வு பத்திரிகையாளர். நான் கேட்கிறேன், இந்த சாரை கூட நீங்க விட்டுருங்க, உங்களுக்கு பிடிச்ச சாரா கூட இருக்கலாம், மன்னிச்சு விட்டுருமே. ஆனால் டீன் என்று சொல்லுவாரு, நான் டீன்ட்ட பேசுவேன்னு சொன்னாரு. அந்த டீனுக்கு அவருக்கு அப்ப எவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் இது? ஒரு ஆட்சியாளர் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வெளியில ஒரு பிரியாணி கடை வைத்து தன் வாழ்வாதாரத்தை ஓட்டக்கூடிய ஒருவர் நான் டீன்ட்ட பேசுறேன்னு சொன்னா அந்த சாரை மன்னிச்சு விட்டுருவோம். டீன் யார்? அந்த டீன் இல்ல, அவரோட மனைவி அங்க துப்புரவு பணியாளரா வேலை செய்யுது. அந்த அம்மா ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யுது, அந்த ஞானசேகரனுடைய மனைவி. அதனால இவர் ஆக்சஸ் இவர் போவார் வருவார், அங்கே பிரியாணி கடை எல்லாருக்கும் பிரியாணி எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுவார். அவரு இதில் குற்றம், நீங்கள் குற்றவாளின்ற ஒரு வார்த்தையை கவர்னருக்கு நீங்க அவாய்ட் பண்ணீங்க. ஆனா உண்மையிலேயே இந்த அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது டீனு. கம்ப்ளீட்டா அந்த செக்யூரிட்டி, சிசிடிவி எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றது டீனு. அந்த சம்பவம் நடந்த இடமும் மெயின் கேம்பஸ் இருக்கு இல்லையா, அதுல ரொம்ப தொலைவுலாம் கிடையாது, ஒரு பக்கத்துல தான், அந்த ஏரியால தான் நடந்தது. ஸோ இது எல்லாமே டீனுக்கு இதுல பொறுப்பு இருக்கு. அதை விட அதிகமான பொறுப்பு வேந்தருக்கு இருக்கு. வேந்தர் யாருன்னா கவர்னரு. இப்போ போலீஸ் தான் ஆக்ஷன் எடுக்குது. போலீஸை பற்றி இதில் பொறுப்பு இருக்கக்கூடிய குற்றம் இழைக்கப்பட்ட இடத்திற்கு பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்டயே போய் மனு கொடுக்கறது இருக்கு இல்லையா அண்ணாமலை, அது எப்படி அது கரெக்டா இருக்க முடியும்ன்றதான் என்னுடைய இல்ல. நான் ஏற்கனவே சொன்னது, ஆளுநர் தரப்புல இங்க பேச யாரும் இல்ல. அதுக்குள்ள போல இன்னொரு ஒப்பீடு சொல்றாங்க, டீனை பத்தி பேசியிருக்கிறாரு, அதையும் அந்த விசாரிப்பாங்க. இன்னொன்னு கேக்குறேன், கள்ளக்குறிச்சியில இந்த ஸ்ரீமதி அவங்களுடைய மரணம் யாருடைய ஆட்சியில் நடந்தது? அங்க பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஐஜி பாதிக்கப்பட்டாரா இல்லையா? ஆகவே கட்டுக்கடங்க முதல்ல விட்டுட்டாங்க, அதுக்கு பிறகு பிடிச்சாங்க. அதே மாதிரி தான் இங்க அண்ணா பல்கலைக்கழகத்திலும் இவங்க பேசாம இருக்க இந்த விஷயம் மக்களிடத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அமைச்சர் தரப்புல இருந்து நாளும் ஒரு அமைச்சர் இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திச்சு விளக்கம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க கேட்கிற கேள்விக்கு. கரெக்ட். ஆனா அங்க இப்பதான் தெரிய வருது, இவங்களுடைய மனைவி ஞானசேகருடைய மனைவியே உள்ளுக்கு வேலை பாக்குறாங்கன்னா அப்ப அவருக்கு அடையாள அட்டை உண்டா? இவர் ஏன் உள்ள போனாரு? அனுமதி யாரு? காவலாளி கொடுத்தாரா? கேமரா உங்களை தினமும் உள்ள போக வச்சுச்சா? அதெல்லாம் பிரிஞ்சிட்டாரு ஞானசேகரன், அந்த மனைவி பிரிஞ்சிட்டாரு. அவருக்கு மொத்தம் ஒரு 3 மனைவி. அல்ல, அந்த பொண்ணு பிரிஞ்சிட்டாரு. அவரு ஒரு பொய்ய மறைக்க 9 பொய் போய்கிட்டே இருந்தால் பேட்டி கொடுத்திருக்காங்க. ஆமா, அப்படி பேட்டி கொடுத்திருக்காங்க.
ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு ஞானசேகரன் சொந்தக்காரனா? அதெல்லாம் கிடையாது. ஒரு பொய்யை மறைக்கிறது ஞானசேகரன் அஃபெண்டரு. அவன் யாரை வேணா சொல்லுவான், இந்த நாட்டு ஜனாதிபதி கூட எனக்கு தெரியும்னு சொல்லுவான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? யார் அந்த ஜனாதிபதி? நான் கேள்வி கேட்டுட்டு போவீங்க. அப்போ 2011 அவர் மேல குற்றம் சாட்டாங்க. அப்ப எந்த கட்சி இருந்தாங்க கேக்குறீங்கல்ல? அப்ப சில இடத்துல ஆளுங்கட்சிய சாதரவாக இருக்கிறதுக்கு கட்சிக்குள்ளேயும் போறதில்ல, ஆளுங்கட்சி ஆதரவா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் எதுவுமே தெரியாம எல்லாரோடையும் போட்டோ எடுத்தது விட்டுருங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த குற்ற சம்பவத்துக்கு யார் பொறுப்பே இருக்குது? குற்றம் செய்யப்பட்டவரா, குற்றம் சாட்டப்பட்டவரா, பாதிக்கப்பட்டவரா? யாரு? 25 லட்சம் ரூபாய் யார் கொடுக்கிறது? அரசாங்க பணம். செய்த தவறு யாரு? டீன் ஏன் அவங்களை அனுமதிக்கணும்? உள்ள ஏன் காவலாளி அனுமதிச்சாரு? திரு அந்தரிதாஸ், இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் பெற அவருக்கு இருந்த ஒரே துருப்புச்சீட்டு நிழற்படம் தான். நிழற்படத்தை பத்தி மாண்புமிகு நீதிபதி அவர்கள் சுப்பிரமணியம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு. அதை வச்சு எதுவும் ஒரு முடிவுக்கு பண்ண முடியாது. அதனால அந்த சுப்பிரமணியம் கேள்விதான் முன் வச்சிருக்கு. செக்யூரிட்டில குறைபாடுகள் இருக்கிறதா? செக்யூரிட்டி குறைபாடுகள் தான் விசிசி கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற கவர்னரும் வந்து தார்மீக பொறுப்பு இருக்குல்ல, இருக்குது. 8 வாசல்கள் இருக்குதுன்னா 8 வாசல்கள் வரும்போது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால தான் ஒரு வாசல் ஆக்கணும்னு சொல்லிட்டு அந்த சங்கத்தை, ஆசிரியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் கடிதம் எழுதி இருக்கிறாங்க. நீங்க வந்து வந்தது திருட்டு வாசல் இல்ல, அது இல்லாம சிசிடிவிக்கள் வந்து 20% வேலை செய்யல. அதற்கு வந்து என்ன காரணம் சொல்ல, ஒன்றிய அரசுடைய நிதி வரல, மாநில அரசுடைய நிதியும் வேண்டும், ஒன்றிய அரசுடைய நிதியும் வரல. அதையும் சேர்த்து எல்லாம் சேர்ந்து போராடி பெற்றுத்தாருங்க தான் சொல்றோம். அதெல்லாம் வந்தாதான் இதெல்லாம் இந்த வளாகத்தினுடைய அது தொடர்பாக ஆளுநர் நேரடியா போய் ஆய்வு செஞ்சிருக்காரு. பாதுகாப்பு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்ற அவர் உறுதி அளிச்சிருக்காரு. திரு லயலமணி, விஜயை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே பொதுவாக அரசியல் நோக்கர்களால முன்வைக்கப்பட்ட பார்வை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விவகாரத்திலையுமே வெறும் அறிக்கை மட்டுமே கொடுக்கிறாரு, ட்விட்டர்ல மட்டுமே பேசுறாரு அப்படின்ற மாதிரி. இன்னைக்கும் ஆளுநர் கிட்ட போறாரு, அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக பேசுறாரு, வெளியில வந்து செய்தியாளர்களை சந்தித்து ஏதாவது சொல்லுவாருன்னு பாக்குறாங்க, வெறும் கையசைச்சிட்டு மட்டும் போறாரு. ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட அதே கருத்து தான். வெறும் ட்விட்டர் அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாரா, சமூக வலைதள அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாரா திரு விஜய்? அதுக்கு முன்னாடி ஐயா பிரகாஷ் ஐயாவுக்கு ஒரு பதில். அவர் சொன்னாங்க, இதை வந்து எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அது ரொம்ப ஒரு தவறான ஒரு வார்த்தை. இது வந்து அரசியலுக்காகலாம் யாரும் எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்கலை, இதற்காக நம்ம குரல் கொடுக்கல. மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தான் நம்ம குரல் கொடுக்குறோம். எல்லார் வீட்லேயும் பெண் பிள்ளைகள் இருக்காங்க, சகோதரிகள் இருக்காங்க. அந்த உணர்வோடு, அந்த பாதிப்பு என்பது நம்ம வீட்டில் நடந்த ஒரு பாதிப்பு அப்படின்ற ஒரு உணர்வோடு தான் நம்ம பேசுகிறோமே தவிர, தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, அதனால் தேர்தலுக்காக இவங்க வந்து போராடுறாங்க அப்படின்ற அந்த வார்த்தை என்பது ரொம்ப அபத்தமான ஒரு வார்த்தை. அதை ஐயா அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அரசியல் நோக்கம் கிடையாது, அரசியல் நோக்கம் கிடையாதுங்க. இது மக்களுக்கான ஒரு நோக்கங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி நடந்திருக்கு, அந்த அநீதிக்கு நம்ம குரல் கொடுக்கிறோம். இல்லைங்க, அப்கோர்ஸ் அது நான் ஒத்துக்கிறேன். நிர்பயா மாதிரி, நிர்பயா வந்து மிட் நைட்ல வந்து இறங்கும்போது, காதலனோட இறங்கும்போது அந்த பொண்ணு வந்து சீரழிக்கப்பட்டதுல டெல்லியில, இந்தியாவோட மனசாட்சியை உலுக்கிச்சுல, அந்த மாதிரி இது ஒரு மோசமான சம்பவம் தான். மன்மோகன் சிங் ஆட்சியில் 2012 நிர்பயா நடந்துச்சு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு, இங்கே நடக்கும்ல. அவர் முடிச்சிட்டாருங்க. என்ன சொல்றோம்? ஆட்சி மாற்றம் இல்ல, அதுக்குள்ள எங்களை கோக்காதீங்க. நிர்பயா பத்தி பேசும்போது ஒட்டுமொத்த இந்தியாவே அண்ணா ஹசாரேவும் நிர்பயாவை வழக்கும் தான் காங்கிரஸ் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிச்சிச்சு. அது ரைட்டு. ஆனா அந்த அளவுக்கு ஒரு பெண்ணோட பாதுகாப்புல சில பேர் சொல்றாங்க, ஒரு நிமிஷம், பல காரணிகள் இருந்தது, அதுவும் ஒரு காரணி. அப்ப வாய் திறக்காமல் இருப்பது என்ன காரணி? அக்னீஸ்வரன் 7:15 மணிக்கு அந்த பொண்ணு போய் உட்கார்ந்து ஏன் பேசணும், அந்த பொண்ணு ஏன் போய் உட்கார்ந்து பேசணும் அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் சில சமூக வலைத்தளங்கள்ல விவாதங்கள்ல கூட அப்படிதான் பேசுவாங்க. அவர்கிட்ட ஒரு கேள்வி முடிச்சிட்டு அடுத்த சுற்றுல உங்ககிட்ட வர அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். அந்த கல்லூரிக்குள்ள படிக்கிற பெண்மணி தானே அவங்க. அவர்கிட்ட நீங்க வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்த சொன்னீங்க, நீங்க வார்த்தைகளை பார்த்து சொல்லல. சமூக வலைதளத்தில் சில பேர் வந்து ஏழை காலுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல என்னன்னு பேசுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து பொறுக்கித்தனமான பேச்சு. அந்த வார்த்தையை தவிர்த்தலாம். உங்களுக்கான கேள்விகளை வந்து தரக்குறைவாக பேசுவது, இழிவுபடுத்தி பேசுவது, குற்றம் சுமத்தப்பட்டு ரொம்ப காயப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய, குற்றத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை மீண்டும் மீண்டும் காயப்படுத்துவது தவறு நம்ம சொல்றோம். அப்ப சமூக வலைதளத்துல பேசுறாங்கல்ல, அதெல்லாம் தவறான ஒரு பார்வை. நாங்க வந்து அரசியல் நோக்கத்திற்காக, அரசியலுக்காக இந்த போராட்டத்தை நாங்க முன்னெடுக்கல.
பெண்களின் மீது அக்கறை கொண்டு, மகளிரின் மீது அக்கறை கொண்டு ஒரு மாற்றம் நிகழணும், சமத்துவ உணர்வு ஏற்படணும், எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும். இங்க பொதுவாகவே சட்ட ஒழுங்கு என்பது சந்தி சிரித்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டதிலிருந்து நாள்தோறும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை சம்பவங்கள், குற்றச் செயல்கள், ஆணவ படுகொலைகள், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. இதையெல்லாம் பொதுவாக வைத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று நம்ம சொல்றோம். இப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலேயே அதிமுக சமூக வலைதளங்கள்ல பரப்புறாங்க, அதுக்கான பிராண்ட் எல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் ஓகே. அவங்களும் தெருவுக்கு வந்து போராடுறாங்க, மக்களோட மக்களா களத்துல நிக்கிறாங்க இல்லையா? அதை செய்ய தவறுதா தாவேகா? இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில போராடுறோம்னு சொன்னீங்கல்ல, மக்களோடு மக்களா தாங்க பேசிட்டு இருக்கோம். அதிமுக அவங்க ஒரு வழிவகையில அவங்க ஒரு போராட்டத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில இந்த பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. எங்க தலைவர் அவர்கள் சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போடுறாரு, அது ஒரு தேசிய செய்தியா மாறுது. அவர் ஒரு பிரைமரி ஃபோர்ஸா, ஒரு முதன்மை சக்தியா வர்றார். அவர் எது பேசினாலுமே செய்தியா மாறும். இந்த பிரச்சனை எப்படி மக்கள்கிட்ட போகுது, எப்படி மக்களுக்கு அந்த கவனத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். எங்க தலைவர் எந்த இடத்துலையுமே நான் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேன்லாம் சொல்லல. அவருக்கு தேவை ஏற்படுகின்ற பொழுது பத்திரிகையாளரை சந்திப்பார். இன்னைக்கு ஆளுநரை சந்தித்தாரு, 3 கோரிக்கைகளை முன்வைத்து அவர் கருத்து சொல்லுகின்ற பொழுது, அது சமூக வலைதளத்தில் வெளியிடுகின்ற பொழுது, அது இந்தியா முழுமைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக மாறி. முக்கியமான விஷயம் பத்தி ஆளுநரை சந்திக்கிறாரு, குறைந்தபட்சம் பத்திரிகையாளர்களோட கேள்விக்கு பதில் சொல்லல அப்படின்னாலும் நான் இதை பத்தி தான் பேசினேன், இது மாதிரி தான் பேசினேன் அப்படின்றதையாவது செய்தியாளர்கள் சொல்லிட்டு அவர் வந்து அறிக்கை மூலமாக சொல்லிட்டார். அதாவது செய்தியாளரை சந்திக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் கிடையாது மேடம். தேவை ஏற்படும் போது அவர் சந்திப்பார். வாக்கு செலுத்துறவங்க சமூக வலைதளத்துல செலுத்த மாட்டாங்க இல்ல மேடம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை எப்படி மக்கள் மத்தியில போய் சேருது அப்படின்னு தான் நீங்க பார்க்கணும். அதாவது வாக்கு செலுத்துறவங்களும் சமூக வலைதளத்துல செலுத்த மாட்டாங்க. ஆனா எங்க கட்சியில் வந்து 1 கோடியை நெருங்கக்கூடிய வகையில் உறுப்பினர் சேர்க்கை ஏன் நடந்திருக்குன்னா, எங்கள் மீது நம்பிக்கை வைத்து ஒரு மாற்று அரசியலை விரும்பக்கூடிய, ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் எல்லோரும் எங்களிடம் அணிதிரண்டு வராங்க. அந்த அடிப்படையில் தொடர்ந்து நம்ம மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கோம். இன்று தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தோழர்கள் பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற வகையில் மிகப்பெரிய ஒரு பரப்புரையை மேற்கொண்டு இந்த ஆளும் ஆட்சியை அச்சுறுத்துகின்ற வகையில் எங்களுடைய போராட்டம் இருந்திருக்குல்ல, இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் அடிப்படை வரைக்கும் சென்று எல்லா கட்சி சென்று சேர்ப்பார்கள் அப்படின்னு உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கிறேன்.